ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி புட்டு அப்புறம் ராகி உளுந்த வடை. ஃபஸ்ட்டு வந்து நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தெளித்து நம்ம பிசையணும். பிசைஞ்சிட்டு நம்மளோட கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படின்னா, அதை நம்ம பிடிச்சிட்டு விடும்போது கொழுக்கட்டை ஃபார்மில் இருக்கும். அதனால் ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம இட்லி கொப்பரையில் நல்லா பரப்பி விட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பண்ணிவிட்டு நம்ம ராகி வடைக்கு என்ன தேவையோ அது பார்க்கலாம். நான் வந்து 1 கப் 200 கிராம் உளுந்து நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கப் கேழ்வரகு மாவு தண்ணியில் கரைச்சிட்டு அதில் உப்பு, இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த 3ஐயும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், ஒன்று போல் சேர்ற மாதிரி. சைடில் நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஹையாக இருக்கணும் ஃப்ளேமு, அப்புறம் நம்ம மீடியமில் வச்சுக்கலாம். அப்போ தான் வடை வந்து உள்ளேயும் நல்லா வேகும். ஃபஸ்ட்டு ஒரு வடை மட்டும் போட்டு பாருங்கள். எண்ணெய் நிறைய குடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரஃப்பாக இருக்காது. உளுந்து ஆட் பண்ணுறனால கண்டிப்பாக வடை சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸோ மற்ற அடுத்து 2 வடையும் நான் போட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா வேகணும். சத்தம் நல்லா அடங்கினப்புறம் நம்ம வடையை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கலர் பாருங்கள், இதுதான் கரெக்டான கலர். நல்லா வெந்துருச்சுன்ட்டு. இப்போ புட்டு மேலே ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 மூடி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதையும் போட்டுடலாம். அப்புறம் நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் இதுக்கு ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட புட்டு ரெடி ஆயிடும். ஸோ நீங்களும் இந்த புட்டு உளுந்த வடை ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.